வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 7 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்த மழை கொடுத்தது. சென்னை மாநகரத்திற்கு நெருக்கமாக வந்து தூறல் நனைக்கும் மழைப்பொழிவையும் லேசான மழைப்பொழிவையும் ஒரு சில இடங்களில் கொடுத்தது. அதற்கு பிறகு நள்ளிரவிலே திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் உருவாகி திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே செயலிழந்தது. ஆனால் திருக்கோவிலூர், சேத்துப்பட்டு, திருவண்ணாமலை, ஆரணி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் செங்கத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம். ஆனால் பரவலாக ஒரே மாதிரியே இருக்காது நல்ல மழை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டுமே நடக்குது. அரபிக்கடலில் இருந்து உயரழுத்த காற்று குமரி முனை வழியாக குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு வந்து அப்படியே தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக ஆந்திர பிரதேசம், ஒடிசா, தெலுங்கானா பகுதியை நோக்கி பயணிக்கிறது காற்று. இதனால் கிழக்கு காற்று உள்ளே ஏறலை, மேற்கு காற்று உள்ளே வருது. வந்தாலும் ஃபோர்ஸாக வரல. அதாவது தமிழ்நாடு, கேரளாவை சுற்றி கொண்டு அரபிக்கடல் மற்றும் குமரிக்கடல், வங்கக்கடல் வழியாக பயணிக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, வெப்பம் கொஞ்சம் 2 நாளைக்கு உயர்ந்திருக்கும், கொஞ்சம் கிழக்கு பகுதியே உயர்ந்திருக்கும். அதாவது தஞ்சாவூர், திருச்சி வரைக்கும் கூட உயர்ந்திருக்கும் 2 நாளைக்கு. அப்படியே உயர்ந்தாலும் 102க்கு மேலே போகாது. ஏதாவது ஒரு இடத்துல 104 போகலாம். அது வேலூர், கரூர் இந்த பகுதியாக இருக்கலாம். சூரியனின் குத்துக்கதிர் 10ஆம் தேதி குமரிமுனையை தொட இருக்கிற நிலையில் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஆனால் 10ஆம் தேதி குமரிமுனையை தொட்டு 11, 12, 13, 15ஆம் தேதி மத்திய மாவட்டத்துக்கு வந்து 27ஆம் தேதி, 17ஆம் தேதி டெல்டா மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூருக்கெல்லாம் வந்து அப்புறம் 27ஆம் தேதி தமிழ்நாட்டை விட்டு திருவள்ளூரை விட்டு விலகி போகணும் ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தாலும் இந்த நாட்களில் பெரிதாக வெயில் இருக்காது. காரணம் என்னென்னா, தென்கிழக்கு தெற்கு திசை காற்று உள்ளே நுழைய போகிறது. இதனால் வெப்பம் வந்து வெப்பமடைந்து ஆந்திர பிரதேசத்துக்கு தான் அனல் காற்றை கொடுக்க போகுது. வேலூர் போன்ற பகுதிகளுக்கு அப்பால் வெப்பம் இருக்கும். எவ்வளோ வெப்பம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100, 101, 102க்கு மேலே போகவே போகாது. நாம் நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறது என்ன, 104க்கு மேலே போகாது. இந்த மாதம் இறுதி, ஏப்ரல் இறுதி வரைக்கும் சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் 104க்கு மேலே போகாது. எல்லாருக்கும் 104 நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் பதிவாகுது இல்லை, அந்த வெப்பமே 104க்கு மேலே போகாது. 104 இன்னைக்கு நாளைக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் மழை வருது, பெரிய மழை இல்லை. தேர்தல் வாக்குப்பதிவெல்லாம் பாதிக்கிற அளவெல்லாம் மழை கிடையாது. மிரட்டும் வானிலை, தூறல் வானிலை, மேகமூட்ட வானிலை, நனைக்கும் மழை வானிலை, ஆங்காங்கே இடிமழை லேசாக கொடுக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தெரியுது. சரி, அதை போய் சொல்கிறீங்க, இப்போ என்னாச்சு சார், இந்த மழை இன்னைக்கு பெய்யுமா சார்? அதாவது நேற்று எப்படி திருவண்ணாமலையில் பெய்ததோ, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்து அப்படியே காஞ்சிபுரத்துக்குள் வந்ததோ, இதே போல் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும் வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு. ஆனால் பரவலாக பெரிய இடத்துல பெய்யாது. எப்படின்னா, நேற்றைக்கு முன்தினம் உப்பார் அணைக்கட்டு பகுதியில் பெய்தது, கொஞ்சம் அப்படியே குண்டடத்துக்கிட்ட பெய்யுது, குண்டடம். இதே போல் ஒரு சில இடங்களில் தான் பெய்யும், பரவலாக பெருசாக அடைத்து கொண்டு எல்லோருக்கும் பெய்யாது. இன்றைக்கு எங்கே பெய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இன்றைக்கு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டெல்டாவிற்கே வாய்ப்புண்டு. தெற்கு டெல்டாவிற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது மாலை இரவில். அப்புறம் தெற்கு டெல்டா,
அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை கடலோரம், ராமநாதபுர கடலோரம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தோட கொஞ்சம் உள்ளே ராமநாதபுரம், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள். நான் மாவட்டத்தை அறிவிக்கிறேன்னா எல்லோருக்கும் பெய்யும் என்று நினைத்து விடாதீர். மாவட்டத்தில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கும், அத்தனை கிராமத்திலையும் பெய்யாது, ஏதாவது ஒரு சில கிராமங்களில் பெய்யும், அவ்வளவுதான். குறைவான பரப்பில் தான் மழை இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, மேற்கு கிழக்கு திசை காற்று சந்திப்பு என்பது பெரிய அளவிலே நடைபெறவில்லை. வெப்பத்தால் காற்று லேசாகி குவிப்பதற்கு பதிலாக கடலுக்குள்ளே இறங்கி ஆந்திர பகுதியை நோக்கி போகுது, ஆந்திர கடலோரத்தை நோக்கி போகுது. ஆக குவிதல் என்பது இல்லாமல், தேக்குதல் தடுத்தல் என்பது இல்லாமல், வெப்பத்தால் லேசாகி மேலெடுக்கலை, அப்படியே ஆந்திர பிரதேச கடலோரத்தை நோக்கி போகுது, ஒடிசா நோக்கி போகுது. அதனால் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை தடுப்பதற்கு, தேக்குவதற்கு கிழக்கு காற்று ரொம்ப தாமதமாக தொடங்கி கொஞ்சமாக கொடுக்கும் உள்ள ஆந்திர எல்லையோரத்தில், அப்படி தான் சொல்லலாம். ஆக இன்றைக்கு தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள், தென் கடலோரம் ஓரிரு இடங்கள், டெல்டாவில் ஒரு இடங்கள், அப்புறம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்கள் வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ரொம்ப குறைவான பரப்பில் மழை இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மழை உங்களுக்கு பெய்யும்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் பெய்யாமல் பெய்யாது. உளுந்து அறுவடை, எள் அறுவடை, பல்வேறு அறுவடை பணிகளை மூடி பாதுகாத்திட வேண்டும். எங்கே வேணாலும் பெய்யலாம், ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும். மழையை எதிர்நோக்கி எந்த பணியும் செய்ய வேண்டாம், அது எந்த இடத்துல வேணாலும் பெய்யலாம். ஆகவே இதுவரைக்கும் மழை எதிர்நோக்கி ஏதாவது உரரை போட்டிருந்தீங்கன்னா பருத்திக்கோ, இன்றைக்கு எதிர்பாருங்க, இல்லையா பெய்யலையா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே, இல்லைன்னா தண்ணீர் பாய்ச்சிடணும், புரியுதுங்களா நாளைக்கு. ஆனால் மழை 8ஆம் தேதி வரை இருக்குது, நாள் நெருக்கிட்டு, இன்றைக்கி 7, நாளைக்கு 8, இன்றைக்கும் நாளைக்கும் தான் கிழக்கு கடலோரம் டெல்டாவிற்கு. அதுக்கப்புறம் மேற்கு மாவட்டங்களுக்கு 12ஆம் தேதி வரை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு இப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு, கொடைக்கானல் 12ஆம் தேதி வரை இருக்குது. 13க்கு மேலே 18ஆம் தேதி வரைக்கும் கேரளா கர்நாடகாவிற்கு, கேரள கடலோரம் கர்நாடக கடலோரத்துக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு எதிர்பாருங்கள். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் 12ஆம் தேதி வரை எதிர்பாருங்கள். அப்புறம் கர்நாடக எல்லையோரம் 10ஆம் தேதி வரை எதிர்பாருங்கள். ஆக இன்றைக்கு நாளைக்கு கடலோரம், நாளை 10ஆம் தேதி வரை கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரமும் 8ஆம் தேதி வரை தான். கர்நாடக எல்லையோரம் 10ஆம் தேதி வரை, கேரள எல்லையோரம் 12ஆம் தேதி வரை. ரொம்ப குறைவான பரப்பு ஒதுக்கி கேரள கர்நாடகாவிற்கு 18ஆம் தேதி வரை இருக்கும். அதுக்கப்புறம் 19, 20, 21ஆம் தேதி வாக்கில் புதிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மழை தெரியுது. 21, 22, 23 தேதிகளில் அது மேற்கு தொடர்ச்சி மலையோட வடக்கு பகுதிக்கும் நீலகிரிக்கும் அதே போல் தேனிக்கும் கொடுக்கலாம். தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை உறுதியாக தெரியுது, தென் மாவட்டங்களின் உள்பகுதி தெரியுது. இதில் காற்று சுழற்சி ஒன்று புதிதாக ஒரு சிஸ்டம் வரக்கூடிய 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்கு அப்புறம் சுமத்ரா தீவரிகை உருவாகி இருக்குது. இது எங்கே நகரும் என்பதெல்லாம் நம்ம மாத இறுதியில் நாம் எங்கே அந்த சிஸ்டம் போகுங்கிறதெல்லாம் ஆய்வில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் அரபிக்கடலையும் மே முதல் வாரத்தில் உருவாகுது. வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் அச்சப்படும்படியாக இருக்காது. ஆகவே நம்ம உடல் வெப்பத்தைக்கு சமமான வெப்பம்தான் கிழக்கு கடலோரம் இருக்கும். மேற்கே போக போக நம்ம உடல் வெப்பத்தை விட கொஞ்சம் கூடுதல் அசௌகரியம் நிலவினாலும் அது ஓரிரு மணி நேரம் தான் நிலவும். ஆகவே ரொம்பவெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அச்சமோ பீதியோ வெப்பம் குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஆகவே மழை பொழிவையும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும். அறுவடை விவசாயிகள் மட்டும் முன்னெச்சரிக்கையில் இருந்தால் போதும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். இதுவே உறுதியானது அல்ல. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.